الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்திற்கு சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகும். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய எங்களை நீண்டதொரு வாழ்க்கை பயணத்தின் இடைநடுவே அல்லாஹ் நிறுத்தி இருக்கிறான். ஆலமுல் அர்வாஹிலிருந்து தாயின் கருவறைக்கு வந்து இப்போ துனியாவுக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் கபருக்கு போயிட்டு மஹ்ஷருக்கு போயிட்டு சிராத்தின் மூலமாக சொர்க்கத்தை சென்றடைய இருக்கிறோம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நடுவில் இருக்கிறோம். மூணாவது கட்டத்தில் இருக்கிறோம். ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் இருக்கிறோம். எனவே இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை பயணத்தினுடைய மூன்றாவது கட்டத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல கோடிக்கணக்கான மனிதர்கள் அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட ஒரு சாரார அல்லாஹ் இஸ்லாத்துக்காக தெரிவு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் முஸ்லிம்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் இடைப்பட்ட கருவறையிலிருந்து இறங்கி கபரறைக்கு போயிட்டு தூங்கக்கூடிய இந்த இடைப்பட்ட கால வாழ்க்கையில அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஃமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை வாழ வச்சிருக்கிறான். இஸ்லாம் என்று சொல்றது குர்ஆன்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், இது கம்ப்ளீட்டட், இது நிரப்பமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யஹூதி வந்து சொல்றாரு, குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கப்பட்டிருக்குது, அந்த ஆயத்து எங்கட தௌராத்ல அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி இருப்பான் என்றால் இந்த வசனம் இறக்கப்பட்ட நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். அது
என்ன ஆயத் என்று கேட்கும் பொழுது அதுதான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது, எந்த குறைபாடும் இல்லை, சட்ட ரீதியாகவும் சரி அது எல்லா ரீதியாகவும் தீனுல் இஸ்லாம் பரிபூரணமாக்கப்பட்டு விட்டது என்ற அல்லாஹ்வினுடைய ஆயத்து. எனவே இஸ்லாமிய உறவுகளே, காலையில எழுந்ததிலிருந்து தூங்கும் வரைக்கும், எச்சு துப்புறதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும், பிறப்பு முதல் மௌத்து வரைக்கும் எங்களுக்கு முழுமையாக வழிகாட்டக்கூடிய அற்புதமான மார்க்கம் தான் இந்த தீனுல் இஸ்லாம். அல்லாஹு தஆலா சொல்றான், இதுல சம்பூர்ணமாக நுழைஞ்சிடுங்க. இவ்வளவு நேர்த்தியான ஒரு மார்க்கம் கிடைச்சிருக்கிறது. எனவே அறகுறையாக இல்லை, நீங்க சம்பூரணமாக அந்த தீனுக்குள்ளாக போயிட்டுடுங்க. வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிட வானம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சொல்றான். எனவேக்குரியவர்களே, நிரப்பமான சட்டதிட்டங்கள் கொண்ட ஒரு பூர்த்தியான ஒரு வேதமும் நேர்த்தியான ஒரு வழிகாட்டியும் இருக்கும் சமூகம் எப்படி வழிகாட்டி போகலாம்? பூர்த்தியான ஒரு மார்க்கம் இருக்குது, பூர்த்தியான ஒரு வேதம் இருக்குது, ஒரு கிதாப் இருக்குது, நேர்த்தியாக அதை எங்களுக்கு வாழ்க்கையில எடுத்து நடந்து காட்டின ஒரு உத்தம நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வழிகாட்டி இருக்கக்கூடிய சமூகம் எப்படி தவறி போகலாம்? எப்படி வழிபிரண்டு போகலாம்? எனவே இஸ்லாமிய உறவுகளே, எங்களோட வாழ்க்கையில குர்ஆன், ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் எல்லாம் தெளிவான அச்சிவாரங்கள் எங்களுக்கு போட்டு தந்திருச்சது. பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் அடியானை இப்படித்தான் வாழணும் என்று. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் கவலையான விஷயம், இவ்வளவு பூர்த்தியான ஒரு வேதமும் நேர்த்தியான ஒரு நபியும் இருக்கும் பொழுது அந்த வேதத்தையும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு உலகம் போற போக்குல நாங்க போவோமாக இருந்தா நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல நானும் நீங்களும் விசாரிக்கப்படக்கூடியவர்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஒன்று தனிமனித வாழ்க்கையில குர்ஆன் ஒரு ஓரமாக வச்சு அல்லது சுன்னத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்ப இதுதான் ட்ரெண்ட் என்று ட்ரெண்டுக்கு பின்னாலையும் ஃபேஷனுக்கு பின்னாலையும் அல்லது துனியாவினுடைய அந்த வளர்ச்சி வேகத்திலையும் ஒரு தனிமனிதனாக நானும் நீங்களும் ஓடுவோமாக இருந்தா அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிப சீதேவிகளே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால இன்றைக்கு எங்களோட துனியாவிலிருந்து 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனை அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள் தலைக்கு ஜானுக்கு மேல அல்லாஹ் பணிச்சு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால விசாரிக்கப்படுவோம். ஒன்று தனிமனித வாழ்க்கையில செய்யக்கூடிய பிழைகள், இரண்டாவது குடும்ப வாழ்க்கையில குர்ஆனையும் ஹதீஸையும் ஓரம் கட்டிட்டு அதற்கு மாற்றமாக நடக்கும் பொழுது அன்புக்குரிய பெற்றார்களே, சகோதரர்களே, இதுல நானும் நீங்களும் மாட்டிக்கொள்வோம். ஏனென்றால் பெண்கள் அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அவங்க அல்லாஹ்வோட பார்த்துக் கொள்வாங்க. ஆனா ஆண்கள் என்ற வகையில எங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்கும் அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க மாட்டணும். ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்புதாரி எந்த ரீதியிலையும் அல்லாஹ்வுக்கு முன்னால நானும் நீங்களும் நிச்சயமாக அல்லாஹ் மீது சத்தியமாக விசாரிக்கப்படுவோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள், ஒவ்வொருவரும் அவருடைய மேய்ப்பை பற்றி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றிருக்குது தனிமனித வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கிறது. இன்னொன்று இருக்குது என்னுடைய குடும்ப வாழ்க்கையில என்னுடைய வீட்டுக்குள்ளால குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான நிகழ்வுகள் நிச்சயமாக பொறுப்புதாரிகள் என்ற வகையில நானும் நீங்களும் பதில் சொல்லணும். மூணாவது ஒன்று இருக்குது சமூக வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான நிகழ்வுகள் நடக்குமாக இருந்தா இதிலையும் சமூகத்தினுடைய பொறுப்புதாரிகள் என்ற வகையில பெரும்பாலும் ஆண்கள் நாங்கள் தான் மாட்டிக்கொள்ள போறோம். எனவே இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் தெளிவாக சொல்லிருக்கிறது, இஸ்லாம் சம்பூர்ணமான மார்க்கம், எங்கேயும் எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டாம விடல். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், அடியார்களே சம்பூரணமாக கம்ப்ளீட்டாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுங்க என்பது அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளை. எனவேக்குரியவர்களே,
சமூக வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, தனிமனித வாழ்க்கையிலையும் சரி, எத்தனையோ விடயங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடியத கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். சமூக வாழ்க்கை என்று வரும் பொழுது இன்னைக்கு திருமண வீட்டில் இருந்து வெட்டிங் ஃபங்க்ஷன்ல இருந்து ஜனாசா வீடு வரைக்கும் ஏராளமான விஷயங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான, எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறதுக்கு மாற்றமான செயல்கள் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் விழிச்சுக் கொள்ளணும், கொஞ்சம் நிதானமாக. உலகம் போர் ஸ்டைலுக்கு அல்ல என்னுடைய மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு அதிகமான ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒரு காலம் இருந்துச்சு, ஜனாசா செய்தி கேள்விப்பட்டது அபூர்வம். திடீரென்று இருந்துட்டு ஒரு ஜனாசாவுடைய செய்தி வரும். அது வருமனே ஜனாசாவுடைய செய்தியாக மட்டுமல்ல, ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும், உள்ளத்தில் ஒரு விதமான பயத்தையும் அச்சத்தையும் ஒரு உணர்வை கொண்டு வரக்கூடிய ஜனாசா செய்திகள் ஒரு காலம் வந்துச்சு. ஆனா இன்றைக்கு ஜனாசா செய்திகள் வெறும் செய்திகளாக மட்டும் எங்கட காதை தாண்டி போறத நாங்க அன்றாடி கொஞ்சம் சிந்திக்க வச்சு, கொஞ்சம் சிந்தனையை தூண்டி, அடையப்பா ஒரு ஜனாசா விழுந்திருச்சுதே என்று மௌத்துடைய சிந்தனையை ஒரு கணம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ஜனாசாவுடைய செய்திகள். அன்பின் இஸ்லாமியர்களே, மிம்பர்ல இருந்து சப்தமாக செய்யும் உபதேசத்தை விடவும் ஒரு ஜனாசா மூச்சு பேச்சு இல்லாம மௌனமான அந்த ஜனாசாவினுடைய அந்த வளர்த்தப்பட்ட அந்த 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 நிலைமை மிகப்பெரிய உபதேசம். சப்தமாக மிம்பர்ல இருந்து கொண்டு பேசுறதை விடவும் ஒரு ஜனாசா மௌனமாக சொல்லும் உபதேசம், இது தாக்கம் கூட. எனவே அன்பின் இஸ்லாமியர்களே, ஒவ்வொரு ஜனாசாக்களும் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, மனிதனே இவ்வளவுதான் வாழ்க்கை, மனிதனே ஜஸ்ட் முடிஞ்சிருச்சு. சென்ற கிழமை மிம்பர்ல இருந்து கொண்டு ஒரு உயிர் கைப்பற்றப்பட்டுச்சு, அதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒவ்வொரு ஜனாசாவும் சொல்லக்கூடிய செய்தி, ஏறினபடி இறங்குறது நிச்சயம் இல்லை, ஏறின வாகனத்தில் இருந்து இறங்குறது நிச்சயம் இல்லை. ஒவ்வொரு ஜனாசாவும் சொல்லும் அந்த ஒரு மௌனமான உபதேசம், மனிதனை ஜஸ்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாம் இவ்வளவு தான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஜனாசாவுடைய வீடுகளும் சரி, ஜனாசா அடக்கம் செய்யக்கூடிய மக்பராவும் சரி, இன்னைக்கு மரண சிந்தனையை, மௌத்தினுடைய சிந்தனையை எங்களுக்குள்ளால ஏற்படுத்துதா என்ற ஒரு கணம் நான் எங்களுக்குள்ளால கேட்டுக்கொள்ளணும். சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளால எத்தனையோ ஜனாசால கலந்து கொள்றோம், எத்தனையோ ஜனாசா வீடுகளுக்கு போறோம், எத்தனையோ ஜனாசாக்களை சுமந்து கொண்டு போறோம், எத்தனையோ ஜனாசாக்களோட மக்பரா மன்னரை வரைக்கும் போறோம். அந்த ஜனாசாக்கள் மௌத்துடைய சிந்தனை ஏற்படுத்துகிறதா? அன்பின் இஸ்லாமியர்களே, அந்த செட்டப்ல இன்னைக்கு ஜனாசா வீடுகள் இருக்கிறதா என்றா? அன்புக்குரியவர்களே, சில ஜனாசா வீடுகள் எல்லாம் இல்லை, சில ஜனாசா வீடுகள் அது ஒரு விருந்து பிரசாரம் செய்யும் இடமாக, அங்க வாரவங்களுக்கு நெஸ்காஃபி மெஷின் ஒன்றை வச்சு நாங்க அவருக்கு ஆறுதல் சொல்ல போனா அவர்களும் துருந்து எங்களை கவனிக்கிற ஹசரத்து கொண்டு கொடுங்க, ஹாஜியாரு கொண்டு கொடுங்க. நுகரியவர்களே, இது ஒரு விருந்து பிரசாரம் செய்யற இடமாக இன்னைக்கு சில இடங்கள்ல மாறிக்கொண்டு வருவது. இன்னும் சில ஜனாசாக்களுக்கு போனா ஈச்சப்பழம் தந்து, கல்கண்டு தந்து, பிஸ்கட் கேக் தந்து. அன்புக்குரியவர்களே, கற்பனையில பேசல, நான் கலந்து கொண்ட ஜனாசாக்கள், நான் பேசுறது நான் கலந்து கொண்ட சில ஜனாசாக்கள் வச்சு. அன்புக்குரியவர்களே, இது விருந்து பிரசாரம் செய்யும் நாள் அல்ல, விருந்து பிரசாரம் செய்யும் நேரமும் அல்ல. ஜனாசாவுடைய வீடுகள் வாய்க்கு சூடா ஒரு நெஸ்காஃபியை குடிச்சு கொண்டு அரசியல் பேசும் இடமும் கிடையாது. ஜனாசா என்பது ஒரு மௌத்துடைய சிந்தனையை எனக்குள்ளால ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு நிகழ்வு தான் ஜனாசாவுடைய வீடும், ஜனாசா அடக்கம் செய்யக்கூடிய அந்த மக்பராவும் மௌத்தினுடைய சிந்தனையை மனிதனுக்குள்ளால ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் ஜனாசாவுடைய வீடு. அன்பின் இஸ்லாமியர்களே, சும்மா யோசிங்க, என்ன கண்ணுக்கு முன்னால என்ன பக்கத்து வீட்டுல அல்லது நான் போயிட்டு முத்தத்துல நின்று கொண்டிருக்கிறேன், அந்த வீட்டினுடைய 4 செவற்றுக்குள்ளால ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு விடை கொடுத்து ஒரு
மௌத்துடைய ஃபீலிங் வர இல்லை என்றால், அல்லது ஆறு அடி குழி தோண்டி அவரை கஃனால சுத்தி அதுக்கு இறக்கப்படுவது, எத்தனையோ ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மன்னரையில் இருந்து கொண்டு எனக்கும் உங்களுக்கும் மௌத்துடைய ஃபீலிங் வர இல்லை என்றா, அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு பஜார்லையா வரப்போகுது, எங்களுக்கு கல்யாணத்திலையா வரப்போகுது. எனவே மௌத்தினுடைய சிந்தனையை ஏற்படுத்துறதுக்கு மிகவும் லேசான ஒரு இடம்தான் கண்முன்னுக்கு ஒரு ஜனாசா வச்சுக்கொண்டு மௌத்துடைய சிந்தனை ஏற்படுத்துறது. அன்புக்குரியவர்களே, இருக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்தின் பொழுது சொன்னாங்க, ஜாஃபரினுடைய குடும்பத்தார்கள் ஒரு கவலையில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுங்க, நீங்க சமைச்சு அவங்களுக்கு கொடுங்க. இவ்வளவு காலம் அவங்களோட வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க டீ பிளேட் சப்ளை பண்ணுவாங்க. இப்ப ஜனாசா நடந்துருச்சு, நீங்க வெளியிலிருந்து செய்யுங்க. அன்புக்குரியவர்களே, சில நேரம் ஜனாசா வீட்டார்கள் இதை செய்யல, குடும்பத்தார்கள் அல்லது வேற இயக்கங்கள் வந்து என்ன செய்யறது, ஒரு நெஸ்மக் மெஷினை போடுறது. யாரு போட்டாலும் அன்புக்குரியவர்களே, அது சுட சுட குடிச்சு கொண்டு துனியாவுடைய பேச்சுக்கள் பேசும் இடமல்ல. போன ஒவ்வொருத்தரும் தலைய தொங்க போட்டு கொண்டு, அடையப்பா, இந்த மனிதனிடத்துல வந்த மலக்குள் மௌத் அந்த டைம்ல எனக்கிட்ட வந்திருந்தா என்ன நிலைமை, என்ன நான் தௌபா செஞ்சிட்டேனா, என்ன கடன்கள் எல்லாம் சட்டில் பண்ணிட்டேனா, என்னுடைய ஹராம்கள் எல்லாம் அதெல்லாம் அழிச்சிட்டேனா. அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு கேட்க வேண்டிய எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனா. எங்கட ஊருக்கு மலக்குள் மௌத் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு, இந்த வீட்டுக்கு வந்தவர் மாறி ஏண்ட வீட்டுக்கு வந்திருந்தா என்னுடைய நிலைமை என்ன என்று ஒவ்வொரு மனிதனும் தலையை தொங்க போட்டுக்கொண்டு மௌத்தினுடைய சிந்தனையை எடுக்கிறதுக்கு மிகவும் ஏற்றமான இடம்தான் ஜனாசாவுடைய வீடு. எனவே இஸ்லாமிய உறவுகளே, இதனால தானே ஜனாசாவுடைய செய்தி கேள்விப்பட்டா உடனே சொல்றோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடம் தான் நாங்கள் மீண்டும் செல்ல இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு, அது வெறுமனே ஒரு கலிமா கிடையாது, அது வெறுமனே ஒரு வேர்ட் இல்ல, சும்மா சொல்லிட்டு போறதுக்கு அதை ஃபீல் பண்ணுவோம். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாங்கள் ரிட்டன் எத்தனை கோடியில புரண்டாலும் எத்தனை கஷ்டங்கள்ல புரண்டாலும் நான் அல்லாஹ்ட்ட தான் திரும்பி போக போறேன் என்ற மௌத்தினுடைய சிந்தனையை ஏற்படுத்தும் ஒரு வசனம் தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது மௌத்துடைய செய்தி காது கெட்டும் பொழுது. அடுத்தது மையவாடிகளுக்கு போகும் பொழுது அந்த ஜனாசாக்களுக்கு சலாம் சொல்லி போட்டு கடைசியாக சொல்றது, வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். நீங்க வந்துட்டீங்க, நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால வருவோம். அங்கேயும் அது வரும் சலாம் அல்ல, எங்களுக்கு நாங்களே செய்து கொள்ளும் ஒரு உபதேசம். நீங்க எல்லாரும் முந்தி போயிட்டீங்க, வைன்னா நிச்சயமாக நாங்களும் இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், உங்களோட வந்து நாங்களும் உங்களோட ஜர்னில ஜாயின் ஆகிக் கொள்வோம் என்று அப்பையும் மௌத்துடைய சிந்தனை எடுக்கக்கூடிய வார்த்தையை தான் பிரயோகிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஜனாசாவில் கலந்து கொண்டு ஜனாசாவை தொழுவிக்கும் வரைக்கும் மஸ்ஜிதுக்கு வந்து கலந்து கொண்டா ஒரு கைராத் நன்மை என்றும், ஜனாசா மையவாடியில் பேச்சு அடக்கும் வரைக்கும் கலந்து கொண்டா 2 கைராத்துடைய நன்மை என்பதும் சும்மா கிடைச்சதல்ல, அது சும்மா வாக்களிக்கப்பட்டதல்ல. அன்புக்குரியவர்களே, 2 கைராத் என்றா என்ன என்று கேட்கும் பொழுது, உஹது மன சுப்ஹானல்லாஹ், உஹது மலை, அந்த மலை எவ்வளவு கனமோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று சிம்பிளா ஒரு சின்ன அமலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா. அதனுடைய அர்த்தம் என்ன? ஜனாசாவுக்கு போங்க, உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்றா அவ்வளவு பிரமாண்டமான நன்மையை அல்லாஹ் ஜஸ்ட் ஒரு ஜனாசாவோட ஃபாலோ பண்ணி போறதுக்கு அல்லாஹ் தாரானண்டா. அதனுடைய அர்த்தம் என்ன? ஜனாசாவுக்கு போறவரை மௌத்துடைய சிந்தனை ஏற்படுத்துவார். ஜனாசாவுடைய வீடு, ஜனாசாவுடைய தொழுகை, ஜனாசா அடக்கும் மக்பரா என்பது ஒவ்வொரு முஸ்லிமான அடியாருக்கும் மௌத்தினுடைய அந்த சிந்தனையை, மரண சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியது. எனவே மௌத்துடைய சிந்தனை வருமாக இருந்தால் மனிதன் அங்கிலிருந்து கொஞ்சம்
ஸ்பீட் பிரேக் போட்டு கொஞ்சம் அன்னைக்கு நிதானமா, அடையப்பா இன்னைக்கு ஃபஜ்ர் தொழலைனா இன்னைக்கு நான் மௌத்துடைய மையத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறேன், எனக்கும் மௌத்து இருக்கிறேன் என்ற உணர்வோடு அடுத்த நாள் ஷெட்யூல் பண்ணுவான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 கைராத்தினுடைய அளவு நன்மை கிடைக்கும். சும்மா இல்லை, இவருக்கு மௌத்துடைய சிந்தனை வரும் என்றதனால. அன்புக்குரியவர்களே, ஏராளமான ஜனாசாக்கள் கலந்து கொள்கிறோம். சும்மா நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட கேட்போமே, நான் ஏன் அப்பா ஜனாசா வீட்டுக்கு போறேன், ஏன் போறேன், இல்லை சரியில்லைன்னா போகாட்டி சரியில்லைன்னா, முக்கியமான ஆள் என்ன, முக்கியமான ஃபேமிலி என்ன, கொஞ்சம் தலையை காட்டிட்டு வந்துருவோமேனா, போகாட்டி என்ன சரி நினைச்சு கொள்வாங்களே. அன்புக்குரியவர்களே, இப்படி என்ன சரி ஒன்று இருக்குமென்னா உங்களோட உள்ளத்துல நீங்க போறதுக்கு நன்மை கிடைக்காது. ஒரு மனிதன் ஏன் ஜனாசாவுடைய வீட்டுக்கு போகணும், எதுக்கு போறது, சரியில்லை ஊர் கடமை என்றா 4 விஷயம் இருக்கு. ஒரு மனிதன் ஏன் ஜனாசா வீட்டுக்கு போகணும், 4 விஷயம் இருக்கு. முதலாவது, ஜனாசா வீட்டுக்கு நான் ஏன் போறேன் என்றால் எனக்கு மௌத்துடைய சிந்தனையை உண்டு பண்றதுக்கு, எனக்கு மௌத்துடைய சிந்தனை உண்டு பண்ணிட்டேன் என்றால் நான் இந்த வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதுல கிடைக்கும். எனவே முதலாவது காரணம், ஜனாசா வீட்டுக்கு ஏன் போறேன் என்றால் மௌத்துடைய மரண சிந்தனை ஏற்படுத்துறதுக்கு. 2வது காரணம், நான் ஏன் ஜனாசாவுக்கு போறேன், அடையப்பா அவரு உலகத்தை முடிச்சுட்டு போயிட்டார், அவருக்காக பாவ மன்னிப்பு சேர்றதுக்கு. அல்லாஹும்ம குஃபிர் லஹு ஆண் ஜனாசாவாக இருந்தா, அல்லாஹும்ம குஃபிர் லஹு வர்ஹம்ஹு பெண் ஜனாசாவாக இருந்தா, அல்லாஹும்ம குஃபிர் லஹா வர்ஹம்ஹா. நீண்ட துஆக்கள் இருக்குது. ஜனாசா வீட்டுக்கு போற 2வது நோக்கம், அவருக்கு என்னால செய்ய முடியுமான கடைசி உதவி ஒரு துஆ செஞ்சுட்டு வந்துருவோம், பாவ மன்னிப்பு கேட்டு வந்துருவோம். ஜனாசாவுக்கு போற 3வது நோக்கம் என்னன்னா, அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாரத்துக்கு. ஹதீஸ்ல ஆறுதலுக்குரிய துஆக்கள் இருக்கிறது. 3வது நோக்கம் ஆறுதல் சொல்லிட்டு வாரதுக்கு. 4வது நோக்கம், எனக்கு வாக்களிக்கப்பட்ட 2 கைராத்தினுடைய நன்மையை அடைஞ்சு என்னுடைய மீசான கனமாக்குறதுக்கு. இது இல்லாம எல்லாரும் போறாங்க, நாங்களும் போகணும் என்ன, சரியில்லைன்னா முக்கியமான ஜனாசா வேணா, இப்படி போனா நிச்சயமாக நன்மை கிடைக்காது. எனவே அன்புக்குரியவர்களே, யோசிப்போம். ஒவ்வொரு ஜனாசாக்களையும் கலந்து கொள்ளும் பொழுது மௌத்துடைய சிந்தனை எடுக்கிறோமா? இன்னைக்கு மையவாடிகள் அங்கினைக்கு அன்புக்குரியவர்களே, அதிகமான ஊர்களில் ஜனாசா அடக்கக்கூடிய மண்ணறையில் அந்த 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 கபரை சுற்றி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இன்னும் பெரிய ஒரு கூட்டம் கேட்டு கிட்ட மையவாடி உள்ளுக்கு அந்த தாப்பை உள்ளுக்கு 2 கதச்சி கொண்டிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, குளிக்க போயிட்டு சேத்த பூசிட்டு வந்துடுவான், குளிக்க போயிட்டு சேத்த பூசிட்டு வந்துடுவான். மையவாடிகள்ல கதைக்கிறது தடை செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்களே, சில நேரம் நாங்க நினைக்கிற இல்ல மிஷனாலைக்கு ஒரு சந்திச்சிருக்கிற அவர் என்ன சில நினைச்சு கொள்வாரு, சிரிச்சிட்டு கையை காட்டிட்டு போனா அவர் என்ன சில நினைச்சு கொள்வாரு. அன்புக்குரியவர்களே, யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன, என்ற ரப்பு என்ன பத்தி என்ன நினைக்கிறான் அவர் நினைப்பார் என்று அவரோடு நான் கதை கொடுப்பேன் என்றா என்னுடைய அல்லாஹ் என்ன பத்தி என்ன நினைப்பான். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த மக்பராவிலையும் பேசிக்கொண்டு கதைச்சிக்கொண்டு மொபைல்ல போன் பேசிக்கொண்டு இருக்காம மையவாடிக்கு போறோமா, 2 கைராத்துடைய நன்மை வேணுமா, நெருங்கி போங்க, கபரு வரைக்கும் போங்க, உங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு போங்க, காட்டுங்க ராஜா உங்களோட வாப்பட நிலைமையும் இதுதான் வாப்பா, மௌத்தாவினா இங்க தான். அந்த 6 அடி குழி மிகப்பெரிய உபதேசம். கிட்ட நில்லுங்க, அங்கே ஒரு பயான் நடக்கும், கேளுங்க. அந்த பயானை விடவும், அந்த சத்தமாக செய்யக்கூடிய பயானை விடவும், இந்த எங்களோட வாழ்ந்துட்டு போற இந்த ஜனாசா சொல்லக்கூடிய பயான் இது ஆகப்பெரிய பயான். எனவே அங்கினைக்கு இருந்து மண் அள்ளி போடும் பொழுது சூரா தாஹாவுல வரக்கூடிய 55வது வசனம், 3 பிடி மண், ஒரு பிடியில மின்ஹா خلقناكم, 2வது பிடியில வஃபீஹா நுஈதுக்கும், 3வது பிடியில வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் நுக்ரா. இதிலிருந்து நான் உங்களை படைச்சோம், இதிலிருந்து நான் உங்களை மீட்டுவோம், பின்பு வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் நுக்ரா, once again இதிலிருந்து தான் நம்மளை கியாமத்துடைய நாளில் எழுப்புவோம் என்ற வசனத்தை ஓதி மண் போட சொல்றது பரக்கத்துக்கல்ல. அடே நானும் ஒரு நாள் இதுக்கு போக
என்ற மௌத்துடைய சிந்தனையை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி. இனிமேற்குரியவர்களே, ஜனாசாவுடைய விஷயம் மௌத்துடைய சிந்தனை ஏற்படுத்தணும். முதலாவது, ஜனாசாவுடைய வீடு அது விருந்து பிரசாரம் செய்யும் இடம் கிடையாது. மூணாவதாக, ஜனாசாவை குளிப்பாற்றுறது, கஃபன் செய்யறது, கபருளுக்கு இறங்குறது, இதெல்லாம் ஊர்ல யாரோ 4 பேர் செய்யறது கிடையாது. ஜனாசாவை குளிப்பாட்ட குறிப்பிட்ட 2 பேர் ஊர்ல இருப்பாங்க. கஃபன் செய்ய பள்ளி ஹஸரத் வருவாங்க. கபருளுக்கு இறக்க அங்க 2 பேர் இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் சொல்ற செய்தி என்னன்னா, அன்புக்குரியவர்களே, உறவினர்கள், நெருங்கினவர்கள், ஒன்று வாப்பா, அப்பா, மகன், சகோதரர், வாப்பட சகோதரர்கள், அவர்களுடைய குழந்தைகள், இப்படி நெருங்கினவங்க தான் ஜனாசாவுடைய விஷயத்தில் ஈடுபடணும் என்ற செய்தியை எங்களுக்கு எங்கட பரிபூரணமான மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவது. இது நெருங்கின உறவினர்கள் செய்யணும். அவர் ஒரு ஓரமாக நிற்க, மற்றவங்க எல்லாம் ஊரார்கள் சேர்ந்து செய்யறது கிடையாது. முதலாவதாக இஸ்லாம் ஓடரை சொல்லுது. வாப்பா, அப்பா, மகன், சகோதரர், வாப்பட சகோதரர்கள், அடுத்ததாக அவர்களுடைய ஆம்பளை பிள்ளைகள். இதே போலதான் பெண்களுடைய ஜனாசாவுலையும் குளிப்பாற்றத்துக்கு ஏற்றமானவர்கள் தாய், உம்மம்மா, அதுக்கு பின்னால மகள், அதுக்கு பின்னால சகோதரி, உம்மட சகோதரி, அவர்களுடைய பொம்பளை பிள்ளைகள் என்று இஸ்லாம் ஒரு தர்த்தீபை வைக்குது. நீங்க தான் செய்யணும். இது யாரோ 3வது மனுஷன் வந்து செஞ்சுட்டு போறது கிடையாது. இணையத்துக்குரியவர்களே, சட்ட திட்டங்களை சரியாக படிச்சுக் கொள்வோம். ஜனாசா குளிப்பாற்ற விஷயத்திலையும் எத்தனையோ பிழைகள் நடக்குது. ஒருத்தர் மௌத்தாவிட்டார் என்றால் அவருக்கு குளிப்பு கடமை, அவருக்கு குளிப்பு கடமை, அவருக்கு குளிச்சு கொள்ளையலாம். நாங்க குளிப்பாற்றோம். குளிப்பாட்டும் பொழுது ஒரு சட்டில தண்ணி வச்சிருப்போம். அதிலிருந்து எடுத்து ஜனாசாவுடைய பொடிக்கு ஊற்றும் பொழுது ஜனாசாவுடைய பொடியில பட்டு ஒரு டிராப் தண்ணி அந்த சட்டி உள்ளுக்கு தெரிக்கும் என்றா அந்த தண்ணியால இந்த ஜனாசாவை குளிப்பாட்டி முடிக்க முடியாது. அது யூஸ் வாட்டராக மாறும். வுதுவுலையும் அந்த சட்டம் வருவது, ஃபர்தான குளிப்புலையும் வருவது. ஜனாசாவுக்கு ஃபர்தான குளிப்பு. குளிப்பாற்றவங்க அதெல்லாம் பேணி செய்யறாங்களா? விஷயம் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, நான் குளிப்பாற்றவங்களை குறை சொல்ல வரல, குடும்பம் செய்யும் என்று சொல்றேன். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. எனவே குடும்பத்தார்கள் நாங்க என்ன செய்யணும்? நாங்க சட்ட திட்டங்களை வழங்கி நாங்க முன்னுக்காகணும். ஜனாசா தொழுவிக்கிற விஷயத்திலையும் சரி. இன்றைக்கு ஒரு ஃபேஷனா போயிட்டு இருந்துச்சு ஜனாசாட மகன் தொழுவிக்கிறது. இன்றைக்கு அது ஒரு ட்ரெண்ட் ஆகிருச்சு. அன்புக்குரியவர்களே, ஜனாசாவுடைய மகன் தொழுவிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஆனா சில குழந்தைகள் தொழுவிக்கும் பொழுதோ அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான், ரோஷப்படுவான். அடையப்பா, தொழுகையுடைய சட்ட திட்டங்களை ஒழுங்கா இந்த மனிதன் சொல்லிக் கொடுத்து பேணுதலாக வளர்த்து இப்ப இவர் வாப்பட உம்மட ஜனாசாக்கு முன்னால் நிற்கிறாரு, அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இந்த ஜனாசா அதனுடைய கடமையை, அமானிதத்தை சரியா பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டு வந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, சும்மா பரக்கத்துக்கு உள்ள தொழுவிக்கட்டும், நானும் தொழுவிக்கட்டும் என்று சொல்லவான். சாலிஹான மக்கள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க, தஹஜ்ஜுத் மிஸ் பண்ணாத சீதேவிகள் இருப்பாங்க. ஆனா சில நேரம் தொழுவிக்கிறவரு வாழ்க்கையில சுபகுக்கே வந்தில்லவரு, வாழ்க்கையில ஒரு நாள் கூட ஃபஜ்ர் இமாம் ஜமாத்துக்கு வந்தில்லை. இவர் தொழுவிக்க பின்னால சாலிஹீன்கள் தொழ தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, இதை ட்ரெண்ட் ஆக்கவானம். யாருடைய பிள்ளைக்கு சட்டதிட்டங்கள் தெரியும், சூரத்துல் ஃபாத்திஹா பெர்ஃபெக்ட்டா ஓதேனுமோ இவர்களை முற்படுத்துவோம். சும்மா ட்ரெண்ட் ஆக்கி ஃபேஷன் ஆக்கி இது ஒரு பரக்கத்தாக ஆக்கிடாம, அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் நாங்க படிச்சு கொடுப்போம் எங்கட பிள்ளைகளுக்கு. வாப்பா இப்படித்தான் தொழுவிக்கணும், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய உச்சரிப்பு, அதனுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படித்தான் வரணும் என்றது. அடுத்ததாக ஜனாசாவில் ஓதக்கூடிய, ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்கள் எல்லாரும் பாடமாக்கிக் கொள்வோம். ஏன்னா அந்த மனுஷனுக்கு செய்யற கடைசி ஹெல்ப் இல்லையா அது? கடைசியாக சொல்றேன், ஜனாசாவை மிச்சம் லேட் ஆக்குறது ஃபாரின்ல இருந்து வரும் வரைக்கும். அன்புக்குரியவர்களே, இதை நான் மிச்சம் பேசுற டைம் முடிஞ்சிருச்சது. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம், உணர்வு பூர்வமான விஷயம். நான் மிம்பர்ல பேசினாலும் எங்க வீட்டுக்கு நடந்துருச்சதுன்னா நானும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற விஷயம். ஆனாலும் எங்க உணர்வா இஸ்லாமா
நபியுடைய ஹதீஸா என்று வந்தா நிச்சயமாக நபியுடைய ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாக அடக்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவால் தரப்பட்ட சம்பூர்ணமான மார்க்கத்தை சம்பூர்ணமாக விளங்கி அதை சரியாக பின்பற்றக்கூடிய சீதேவிகள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. வரக்கூடிய ரமலான் வரைக்கும் யா அல்லாஹ் ஆரோக்கியத்தோட ஆஃபியத்தோட ஹயாத்தோட இருந்து வரக்கூடிய ரமலானை யா அல்லாஹ் சரியாக பிளான் பண்ணி திட்டமிட்டு யா அல்லாஹ் அதை யா அல்லாஹ் அந்த ரமலானை அடைஞ்சு கொள்ளக்கூடிய தௌஃபீக் நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாம் அத்துணை பேரும் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கிறோமோ அத்துணை பிரச்சனைகள் இருந்தும் யா அல்லாஹ் எங்களை விடுவிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய முஸ்லிம் உம்மத்தையும் யா அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழ வைப்பாயாக. பலஸ்தீன் உறவுகளுக்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு அவசரமாக விடியல் நசீபாக்குவாயாக. அத்துணை பேருடைய பிரச்சனைகள் இருந்தும் அவசரமான விடியல் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் யா அல்லாஹ் சரியான விதத்தினுடைய ஷரீஆவை சரியாக வழங்கி சரியாக பின்பற்றக்கூடிய சீதேவிகள் கூட்டத்தில் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته وأهل بيته أجمعين. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدكم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم. وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي. فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار ولا تسوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله